குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 19/12/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:24. திதி இன்று பிற்பகல் 1:10 வரை சதுர்த்தி, பின்பு விஷ்கம்பம். கரணம் பிற்பகல் 1:10 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை காலையில. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:09 வரை மூலம், பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய தினம் வியாழக்கிழமை. நம்ம அன்றாடம் போறோம் மார்கழி மாதம் அப்படின்றதுனால, இருந்தாலும் இன்னைக்கு வணங்க வேண்டியது குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தி பகவானையும் வணங்கி செல்லுங்கள். கொண்டு செல்லுகின்ற பொருள் வெறும் ஒரு எலுமிச்சை கனி மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு அகத்தியர் ஜெயந்தி. அகத்தியர் ஜெயந்தினா சித்தர்கள்ல முதன்மையானவர் யார் அப்படின்னா அகத்தியர் தான். அவருடைய ஜெயந்தி அப்படின்றதுனால இன்னைக்கு அவரை வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல இன்னைக்கு நம்ம பைரவர் வழிபாடை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஏவல் பில்லி சூன்யம் செய்வின கோளாறு அகழ்வதற்கு இன்னைக்கு பைரவருக்கு பூசணிக்காயில தீபம் ஏற்றினால் இந்த ஏவல் பில்லி சூனியெல்லாம் விலகும். பைரவருக்கு செய்யுங்க. அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு மேல போயிட்டு இன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுர் லக்னம், லக்னத்திலே சூரியன், மகரத்தில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவானும் மாந்தி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், கடகத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் புத பகவான். வியாழக்கிழமை தனுர் மாதம் அப்படின்றதுனால இந்த பைரவருக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதே போல பணம் புகழ் பெருக செய்யக்கூடிய குபேர மந்திரம். நம்ம எப்போதுமே உலகில் வாழும் மனிதர்களுக்கு செல்வம் என்பது அவசியம்தான், இல்லைங்களா? எவருமே செல்வத்தை துறந்து இன்றைய காலகட்டத்துல வாழ முடியுமானா முடியாது அப்படின்னு தான் சாத்தியம். அதே போல தானம் தர்மம் போன்ற புண்ணிய செயல்களை செய்வதற்கு கூட பணம் தேவைப்படுகிறது. அனைவரும் கஷ்டமா, அதாவது ரொம்ப கடினமா உழைத்து சம்பாதித்தாலும் அவர்களுக்கு பணத்தின் சேமிப்பு ஏற்படாமல் தொடர் செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய பேர் சம்பாதிப்பாங்க, நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, ஆனா அந்த பணம் நிக்குதா அப்படின்னா நிக்காது. அதே போல பணம் மற்றும் புகழை ஒரு சேர கொடுக்கக்கூடிய வழிபாடு எது அப்படின்னா ஸ்ரீ குபேரனின் மந்திரம். அதை கூறி வழிபட வேண்டும். இந்த மந்திரம் என்னவென்றால், குபேரனை மனப்பூர்வமாக, அதே போல இதயம் பூர்வமாக இந்த குபேரனுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டும். குபேரன் படம் இருந்தா வச்சுக்கோங்க. குபேரனுடைய படத்தை வச்சு வடதிசையை பார்த்தவாறு நீங்க நின்னோ இல்ல உட்கார்ந்தோ இந்த மந்திரங்களை சொல்லலாம். சரி, இது என்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, வியாழக்கிழமை மாலை வேளையில் சொல்லலாம், இல்ல வெள்ளிக்கிழமை சாயங்கால வேளையில இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும். காரணம் என்ன அப்படின்னா, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது எல்லா காலகட்டத்திலும் இருந்து வரக்கூடிய நிதர்சனமான உண்மை எதுனா இதுதான். மனிதன் நாகரீகம் அடைந்த ஒரு சமூகமாக இயங்க தொடங்கிய காலத்திலிருந்தே பணம்தான் இந்த உலகை இயக்கும் சக்தியாக இருந்து வருகிறது.
அதே போல வாங்கிய கடன்களை அடைக்கவும் அன்றாட குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கே சரியாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த குபேரனுடைய வழிபாடு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை மாலை வேளையிலே செய்யலாம். வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலும் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லலாம். சரி, தீபம் எப்படி ஏத்துவது? குபேரனுக்கு பிடித்தது இனிப்பு தான். அந்த இனிப்பை நிவேதமாக வைக்க வேண்டும். விளக்கெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். விளக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்னா அந்த கேஸ்டர் ஆயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணெயை தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை வடதிசை பார்த்து நின்று மனதார சொல்லணும். என்ன மந்திரம்? இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. அதிகாலையிலையும் சொல்லலாம், இல்ல மாலை வேளையிலையும் சொல்லலாம். எப்ப உங்களுக்கு டைம் இருக்குன்னு பார்த்து செய்யுங்க. இது கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த குபேரனுக்கு உண்டு. ஏன்னா இந்த குபேரனே ஒரு காலத்துல நிறைய கஷ்டப்பட்டவர். அவருக்கு எல்லா பணமும் போய் பிரச்சனை வந்த பிறகு அவரே வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம்தான் அவருக்கு மீண்டும் இந்த இது குபேர வாழ்க்கை அதனால அந்த குபேரனை நாம் வணங்குவோம். மீண்டும் ஒரு முறை மந்திரம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் இஷு வரணும், ஸ்ரீம். ஓம் ஹரீம் ஹா வரணும், ஹா. அதே மாதிரி ஸ்ரீம், மறுபடியும் ஹரீம், க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. இதை தினமும் 108 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக பண வரவு அதீதமாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வீடு, மனை, அதே மாதிரி அது தொடர்பான வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த செயல்பாட்டில் அதிக ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை. வியாபாரம் சம்பந்தமாக எதிர்பார்த்து சில உதவிகரம் சாதகமாக அமையும். பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் விலகும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாக அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். பாரம்பரியமான விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். நெருக்கமானவர்களிடம் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். அதனால விட்டு கொடுத்து செல்லுங்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடகு திசை அதிசயன் 5ஆம் எண் அசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தி. கிருத்திகை நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர் புதிய ஆர்வம், அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திர குழப்பங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் மூலம் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அலுவலகத்துல ஆதரவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். குடும்பத்தினர் ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வியில இருந்து வந்த மந்த நிலை எல்லாம் மறையும். எதிர்காலம் தொடர்பான சேமிப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வேலை மற்றும் சார்ந்த எண்ணங்கள், அதாவது வேலையில உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும். அதை பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. உயர்கல்வி சார்ந்த தெளிவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளிடத்தில் பொறுமை தேவை.
அதே மாதிரி வேலையில உங்களுக்கு ஒரு நிறைவு, அந்த நிறைவு பெறுவதில அலைச்சல் ஏற்பட்ட பிறகுதான் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். அதே மாரி இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் தடைகள் எல்லாம் இருக்கும். கவனமா இருங்க. அதிர்ஷ்ட இசை வடதிசை அதிர்ஷ்ட 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கனிவான பேச்சுக்கள் தேவையற்ற பகைமையை உங்களுக்கு குறைக்கின்ற ஒரு தருணம். அதனால இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் தன்மையா பேசுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி முதலீடு சம்பந்தமான ஒரு விஷயத்துல யோசிச்சு முதலீடு செய்யுங்க. ஆடம்பரமான பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். ஆரோக்கிய செயல்கள்ல கவனம் தேவை. மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும். சேமிப்புகளை மேம்படுத்த தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். இன்றைய நாள் நல்ல ஒரு சுகமான ஒரு நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அரசு செயல்பாட்டுல சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும். வேலையில ஒரு விதமான சோர்வு ஏற்படும். வியாபார செயல்பாட்டுல கவனம் தேவை. சிந்தனை போக்கில் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் பெருமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்து. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்னைக்கு நீங்கி நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்துல இன்னைக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பாதியிலே நின்ற வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி ஆன்மீக பணிகளை ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய தொடர்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்துல விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். வேலையெல்லாம் திட்டமிட்ட வேலைகள்லாம் எண்ணிய விதத்துல நிறைவேறுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமைதியா இன்னைக்கு இருக்கின்ற ஒரு தருணம். அனுஷ நட்சத்திரக்காரர் எல்லா விதத்திலும் ஈடுபாட்டோட இன்னைக்கு செய்வீங்க. எந்த வேலையாக இருந்தாலும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள்லாம் நேரிடும். குடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுங்கள். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அனுசரித்து செல்லுங்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை பகிர்வதை சொல்வது ரொம்ப ரொம்ப அதாவது யோசிச்சு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் யோசிச்சு சொல்லுங்க. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செய்வது மிகவும் நல்லது. சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை.
அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சூழலை அறிந்து உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள், சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். உத்தியோகத்துல வேலையில சுறுசுறுப்போடு செய்து முடிப்பீங்க. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும். இன்றைக்கு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு சிறப்பான மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. உழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்து. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர் இன்னைக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மை குறைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதில் தோன்றிய எண்ணங்களை செயல் வடிவில மாற்றக்கூடிய ஒரு தருணம். வாழ்க்கை துணர் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். குழந்தைகள் எல்லாம், அதாவது பிள்ளைகள் ஆகட்டும், படிக்கிற மாணவர்கள் ஆகட்டும், வேலை செய்கிற பிள்ளைகள் ஆகட்டும், பொறுப்பறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் புத்துணர்ச்சியோடு இன்னைக்கு ஈடுபட்டு அந்த வேலையை செய்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும் உங்களிடம். அதே மாதிரி யாரிடமாவது உதவிகரம் கேட்டிருந்தால் அதுவும் இன்னைக்கு கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிசய சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வருமானத்தை மேம்படுத்த தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதே போல அக்கம் பக்கம் வீட்டார் ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். கலைத்துறை சார்ந்த வேலையில ஆர்வங்கள் ஏற்படும். கடினமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு எண்ணீதி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்னைக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிசய 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.